தமிழ்நாடுன்னா அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோமா உதயநிதிக்கோ இல்லை விஜய்க்கோ அப்படி கிடையாது. நாட்டையும் ஒரு ஸ்டேட்டையும் ஆள்றதுக்கு கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் நாலேஜ் வேணும். அது சுத்தமாக அவங்களுக்கு இல்லை. He is a police officer. He is an IAM graduate. Planning and execution ரெண்டுத்தையும் அவருக்கு நல்லா தெரியும். சாரி டு சே, உதயநிதி அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாது, படிப்பு விடுங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இவங்க வெறும் சினிமாவில் பாப்புலர் ஆகி வந்துட்டார் அவர். விஜயும் அதே மாதிரி தான். அண்ணாமலை தமிழ்நாடுக்கு டெலிவர் பண்ணுவார்னா தமிழ்நாடை இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ மீன் சப்போர்ட் ஆஃப் அண்ணாமலை சார். மேம், இப்போ வந்து திரு உதயநிதியா இல்லை திரு விஜய் அவர்களான்னு போட்டி போய்கிட்டு இருக்க டைமில் திரு அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் தமிழ்நாடுன்னா அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோமா உதயநிதிக்கோ இல்லை விஜய்க்கோ அப்படி கிடையாது. எனி டெமோக்ராட்டிக் எனி சிட்டிசன் கேன் சூஸ் டு பி அ லீடர். பட் என்னென்னா இவர் வந்திருக்கிறது டைமிங் எனக்கு சொல்ல தெரியல, கரெக்டான டைம். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. பட் யோசிக்காமல் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன்னால தான் இப்போ வந்திருக்காரு. அண்ட் எல்லாரும் நம்பி ஜெயிக்க வச்ச விஜய் அண்ட் டீம் அவங்க இன்னும் டெலிவர் பண்ண ஆரம்பிக்கல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே. ஏன்னா அவங்க என்னென்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜும் இல்லை, கோர் சப்ஜெக்ட் நாலேஜும் இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஒன்லி பிகாஸ் அவங்க ரசிகர் மன்றத்தில் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்காங்கங்கிறதுனால வந்துட்டாங்க. அது பத்தாது. ஒரு நாட்டையும் ஒரு ஸ்டேட்டையும் ஆள்றதுக்கு கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் நாலேஜ் வேணும். அது சுத்தமாக அவங்களுக்கு இல்லை. அது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அது ஒத்துக்கிறதுக்கு யங் ஜென்ரேஷன் முன்னுக்கு வராங்களான்னு தெரியல. தப்பு பண்ணிட்டோன்னு யாரும் சொல்கிறதுக்கு தைரியம் வரல இன்னும். பட் தப்பு நடந்துருக்குது. இது பர்சனலி நானே ஓட் போட்டனா கூட டுடே ஐ ரெக்ரெட், தப்பு பண்ணிட்டேன்னு. நோ, இவங்க எல்லாரும் சினிமா சார்ந்தவங்க. சவுத்துன்னு பார்த்தாலே எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க மேலே நம்ம ஒரு அபரிமிதமான ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையை வச்சிடறோம். தெலுங்கு ஆந்திராலெல்லாம் பார்த்தாலும் அவங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம். படித்தவங்கன்னு இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க முதல்ல அதை நிறுத்திட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒருத்தரை கொண்டு வரணும், ஒரு லீடராக கொண்டு வரணும். இவங்க டயலாக் விஜய் போய் இப்போ ரீசெண்டாக பேசுகிறது சினிமா டயலாக் மாதிரி இருந்தது. நேற்றுக்கு ரீசெண்டாக பார்த்தா எல்லாருக்கும் ஃப்ரீயாக இந்த வெயிலுக்கு தண்ணி கொடுக்க, இட்ஸ் அ குட் திங், தப்பு இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரீ வாட்டர் கொடுக்குறது நல்லது. அது நார்மலாகவே நீங்களே கொடுத்தலாம், நானும் கொடுக்கலாமே. ஒரு 100 லிட்டர் வச்சு வை டு ஐ நீட் சீஃப் மினிஸ்டர் பார்க்க வேண்டியது இன்னும் பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரா? அவருக்கு புரியுதா? இல்லை அவர் இப்போ தான் கற்றுக்கிறாரா? அவங்க டீம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே விளங்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட்டோ ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற பிரச்சனையை அட்டென்ட் பண்ணலைன்னா அது பைலப் ஆகிட்டே போகும். அது பெரிய இஷ்யூவாக நாளைக்கு மாறும். ஸோ ஐ திங்க் இவர் வருது வெரி குட். ஐ வெல்கம் ஹிம். அண்ட் ஆஸ் அ மெம்பர் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி இவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போது அந்த சிஸ்டமில் போகிறச்சு நீங்கள் வாலண்டியராக இருக்க ஆசைப்படுறீங்களா இல்லை ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆவீங்களான்னு கேட்டுச்சு. ஸோ நான் ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணலாமேன்னு போடுறச்சு உங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்தோன்னா நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஸோ விச் இம்ப்ளாய்ஸ் அது என்ன அர்த்தம்னா அவங்க ஏதோ விதத்தில் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஒன்றும் தெரியாமல் நீ யாரையும் போய் வேலை செய்ய சொல்ல போகிறது. ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரோட் மேப் இருக்குது. இங்கே இருக்கோம், நம்ம அங்கே போகணும்னா இதெல்லாம் நம்ம ஸ்கில் வேணுங்கிறது பிளான் பண்ணுறாரு. அண்ட் ஹீ இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். He is an IAM graduate. Planning and execution ரெண்டுத்தையும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ நம்பி கொடுக்கலாம். அவர் தமிழ்காரர் தானே, தைரியமாக கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது போக அவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? பிஜேபியோட ஏபிசிடி என்ன வேணா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே கூட நம்ம அண்ணியார் சேர்ந்தாங்க, அவங்களும் தான் டிஎம்கேயோட பி டீமாக ஆனாங்க. கரெக்டாக? ஸோ எனக்கு அது ஒரு இஷ்யூவாக தெரியல. அப்படியே பார்த்தாலுமே ஐ எம் நாட் அன் ஆன்டி மோடிஜி அண்ட் பிஜேபி. இது கேட்குறவங்க எல்லாரும் சங்கீஸ் என்ன வேணால் பேசிப்போம். ஆனால் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணாரா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு வரிசையாக ஸ்கேமாக கொடுத்துட்டு வந்தாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஸ்கேம். இவர் ரிசல்ட்ஸ் ட்ரிவனாக இருக்கார். ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு லீடர் டிசிப்ளின்டாக நேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் நம்புகிறோம். நம்ம இந்தியா எங்கேயோ இருந்துச்சு, இப்போ எக்கானமி லெவலில் நல்ல மேலே வந்துருக்கு. ஸோ ஓவரால் அவர்னால எனக்கு பிரச்சனை தெரியல. ஆனால்
உங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக, சென்டருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும்னு காரணத்துக்காக சொந்த தலையில் மண் வாரி போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஹிந்தி கூடாதுங்கிறாங்க. நேற்றுக்கு ஏதோ பார்த்தா உருது ஸ்கூல் வந்திருக்கான், தெலுங்கு ஸ்கூல் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்கூல் வைக்கிறோம். ஹிந்தி என்ன பிரச்சனை பண்ணிச்சு? ஸோ இவங்களுக்கு பிரச்சனை வந்து லாங்குவேஜ் இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை அந்த லீடர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களோட மக்களோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தா இவங்க காலி. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு ஹிந்தி தெரியக்கூடாது, இப்படியே ஓட்டின்றலாம். இதுதான் அவங்களோட உள்ளே இருக்கிற லாஜிக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. இப்போது இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னன்னாக்கா, ஸ்டேட் லெவலில் ஒன்லி இஃப் தே ஆர் அலைன்ட் வித் த சென்டர் நம்ம கிராண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அவர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்டுட்டு உட்காந்து அந்த கேஸ்ட் லெவல்லையே இருந்துட்டு நம்ம அது பெரியாருன்னே பேசிகிட்டு இருந்தோம்னா நேஷ்னல் லெவல் இஷ்யூஸ் எப்போ கொண்டு போகிறோம்? ஸோ இவங்களுக்கு அதுக்கு மேலே யோசிக்க தெரியல. சாரி டு சே, உதயநிதி அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாது, படிப்பு விடுங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இவங்க வெறும்னா சினிமாவில் பாப்புலர் ஆகி வந்துட்டார் அவர். விஜயும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களை நம்பி இந்த ஸ்டேட்டை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பாக்கி ஸ்டேட்லாம் பார்க்குறச்சு நிறையாவே வேர் ஆல் லீடிங், அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம மக்களுக்கு மனசு மாறணும், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் பியாண்ட் சினிமா நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா தான் அது சரிப்படும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்பாங்கன்னு நம்புறீங்களா? பின்னாடி நிற்க வேணாம், அவர் பக்கத்துலேயே நிற்கலாமே, நம்ம தப்பு இல்லையே. அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமே. இது தெரியுது விஜய் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஹோப்பில் ஃபாரின்ல ஏதாவது ஓட் பண்ண, அது வந்து ஒரு சோஷியல் மீடியா லெவலில் தாங்க அது போயிருக்கு. கீழே கிராஸ் ரூட் லெவலில் வேலை நடக்குதானா தெரியல எனக்கு. ஃப்ரம் வாட் ஐ ஹியர் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் ஹோல்டுலேயே இருக்குது, மூவ் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கு சைன் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு விஷயம் தெரியல, பண்ண மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு லேடி, இப்போ இந்த கீர்த்தனா, அவங்க பேசுனதெல்லாம் கேட்கச்சு எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நடந்துருச்சுங்க இந்த இஷ்யூ, இந்த பொன் குழந்தைங்க இப்படி நடந்துச்சுன்னா தலைவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்குங்கிறாங்க. அப்போ உனக்கு சொல்கிறதுக்கு காமன் சென்ஸ் இல்லையா? அது இஸ் அ கொஸ்டின். ஆஸ் அ சிட்டிசன் உனக்கு பேச தெரியலன்னா நீ ஒரு மினிஸ்டராக என்ன பண்ண போகிற? அண்ட் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் எவ்ரி ஒன். ஃபர்கெட் அபவுட் சனாதனா, அந்த பாயிண்ட்டு நான் வரல. சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து மற்ற ரிலீஜன்ஸ்க்கு கொடுக்குற மரியாதையும் அக்செப்டன்ஸும் ஓல்டஸ்ட் ரிலீஜன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கல. அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த பாயிண்ட்குள்ளே இறங்க வேண்டாம். பட் இவங்க ஒரே எல்லாரையும் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரே லெவலில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பிஜேபியோட பிளான் பிசி எது வேணால் இருக்கட்டும், அண்ணாமலை தமிழ்நாடுக்கு டெலிவர் பண்ணுவார்னா தமிழ்நாடை இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரை சப்போர்ட் பண்ணது தப்பு இல்லை. யாருக்கெல்லாமோ நம்ம வருஷக்கணக்காக ஓட்டு போட்டாங்க. ஒரு படித்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற டைனமிக் லீடரை ட்ரை பண்ணலாமே. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் எக்ஸ்பென்ஸ். இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சுனாக்க, ஆனால் இவங்க எங்கேருந்து பணம் கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போ விஜய், சாரி, இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப கிளாரிங்காக இருந்துச்சு. எலெக்ஷன் வரைக்கும் விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க, தளபதி விஜய்னு. எலெக்ஷன் வந்தாலும் ஜோசப் விஜய்னு மாற்றிட்டார், ஏன்னு தெரியல. அண்ட் இவங்களுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது அதுவும் தெரியல. ஏன்னா இட்ஸ் எலெக்ஷன் இஸ் அ பிக் ப்ராஜெக்ட். ஸோ இவங்களுக்கு ஃபண்டிங்லாம் எங்கே, டிஎம்கே வச்சுருக்காங்க, ஸ்விஸ்ல எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, தெரியும். இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? அப்போ பணம் எங்கேருந்தோ வருதுன்னா, ஃபண்டிங் நடக்குதுன்னா அந்த ஃபண்டிங் பண்ண பணத்தை திருப்பி எடுக்கணுமே. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக நமக்கு கொடுக்குற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை பாலிட்டிஷியன்ஸ் வர 1 lakh 2 lakh வச்சுருந்தெல்லாம் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் அ பிகர் பிளான். அது மக்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்கணும். கொஞ்சம் ஃபார் சைட்டடாக யோசிச்சாங்கன்னா ஐயோ இது வேறு டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியும். அதனால் அவர் வரலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் ட்ரையலாக நேரம் தான் இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரை. இது ஒர்க் ஆகுதா இல்லை இது ஒர்க் ஆச்சு, இப்படி தான் பண்ணணும். சென்டரில் ஒன்று ஒர்க் ஆகிருக்கு. நாளையோட மோடிஜி வில் பி த லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 10th அவர் லாங்கஸ்ட் சர்விங்காக அவர் அங்கே ஸ்டேபிள் ஆகிருக்கு. சென்டரில் தமிழ்நாட்டில் ஸ்டெபிலைஸ் ஆகணும். விஷயம் தெரிஞ்சவங்களும் கொண்டு வரலாம், தப்பு. ஐ மீன் சப்போர்ட் ஆஃப் அண்ணாமலை சார். அவர் ரொம்ப மரியாதையான ஆள். ஐ மீன் பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் கனாபினான்னு பேசுறதுல அவர் ஃபேக்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பேசுறாரு. இவங்கள மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இல்லை, எழுதி வச்சிருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.